வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை தனிப்படை போலீசார் காலில் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்துள்ளனர். போலீசாரின் அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? என் மேல கொலை மிரட்டல். ஒருத்தன் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் தௌஃபிக், திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார். இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதே அவங்க 2 பேரும் தான். மிக முக்கிய பங்கு. இப்போ எனக்கு கொலை மிரட்டல், பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போகிற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். நெல்லை மாநகர் டவுன் பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலையில் தொழுகை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் பிஜிலி நிலத்தகராறில் 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ரமலான் நோன்பு நேரத்தில் பக்பு சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள முத்தவல்லியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் கார்த்திக், அக்பர் பாஷா ஆகிய 2 செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். எனினும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக் என்பவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ஜாகிர் உசேன் குடும்பத்தினர் வலியுறுத்தியிருந்தனர். கொலை செய்யப்படுவதற்கு முன்பு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஜாகிர் உசேன் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தௌபிக் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்துள்ளார். இரண்டாவதாக, இஸ்லாமிய பெண் ஒருவரை திருமணம் செய்துள்ள நிலையில் தனது மனைவி மூலமாக பக்பு வாரியத்திற்கு சொந்தமான 36 சென்ட் நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்று வருகிறார். இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் அவர் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார், இதுகுறித்தும் புகார் கொடுத்துள்ளேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அவரது புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதன் பின்புதான் இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறி உள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌபிக் உட்பட 2 போலீசார் 3 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். தீவிர தேடுதல் வேட்டையில் ரெட்டியார்பட்டி பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி என்ற முகமது தௌபிக் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் சம்பவ இடத்தில் கிருஷ்ணமூர்த்தியை சுற்றி வளைத்துள்ளனர். அவரை சரணடையும்படி எச்சரித்த போதும் தலைமை காவலர் ஆனந்த் என்பவரை தாக்கிவிட்டு தப்ப முயற்சித்ததால் தற்காப்பிற்காக போலீசார் இடதுகாலில் துப்பாக்கிச் சூடு நடத்தி அவரை பிடித்தனர். இதில் காவலர் ஆனந்த் படுகாயமடைந்தார். உடனடியாக 2 நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டில் குற்றவாளி கிருஷ்ணமூர்த்திக்கு இடதுகாலில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், தாக்குதலுக்கு உள்ளான காவலர் ஆனந்திற்கு கையில் காயம் ஏற்பட்டு தையல் போடப்பட்டு சிகிச்சை நடந்து வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதற்றமான சூழல் நிலவுவதால் மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவு முன்பு போலீசார் குவிக்கப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் மருத்துவமனை கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனிடையே ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் 2 காவல்துறை அதிகாரிகள் மீது அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட ஜாகிர் உசேனின் குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், ஜாகிர் உசேன் கொல்லப்படுவதற்கு முன்பு அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் உடலை பெற்றுச் சென்று சிறப்பு தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்தனர். இந்நிலையில் ஜாகிர் உசேன் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமணி உத்தரவிட்டார். மேலும் அப்போது உதவி ஆணையராக இருந்த செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை இயக்குநருக்கு பரிந்துரையும் செய்துள்ளார். ஜாகிர் உசேன் பிஜிலி கொலை வழக்கில்
காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது எவ்வித தவறும் இல்லை என காவல் ஆணையாளர் கூறி வந்த நிலையில் தற்போது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பது காவல்துறை வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.